வணக்கம். எஸ்பிஎஸ் மரபு வழி பண்ணை அண்டு இயற்கை வளமையும் மற்றும் பாரம்பரிய ஆராய்ச்சி பண்ணை அங்கேருந்து அவங்களுக்கு அடுத்த ரகம் நான் பார்க்க போகிற ரகம் ஒட்டடை அப்படிங்கிற ரகம். இது ஒட்டடை அப்படிங்கிறதுல ஒட்டடையான ஒன்று இருக்குது, ஒட்டடை அப்படிங்கிற ரகம் இருக்குது. ஒட்டடையான அப்படிங்கிறது சிகப்பரிசி, ஒட்டடை அப்படிங்கிறது வெள்ளை அரிசி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 140 நாள். ஒட்டடை அப்படிங்கிறது 140 நாள் வெள்ளை அரிசி, ஒட்டடையான் சிகப்பரிசி. இந்த மாதிரி நிறைய ரகங்கள் ஒட்டடையான்லேயே நிறைய இருக்குது. இதை சொல்ல ஒரு விவசாயி ஒருத்தர் கேட்டார், ஒட்டடையான் சிவப்பாத்தான் இருக்குது சிவப்பாத்தாங்கன்னு. அப்படி அப்போ தான் தெளிவாக சொன்னேன். ஒட்டடை அப்படிங்கிறது தான் வெள்ளை அரிசியில் இருக்குது, ஒட்டடையான் சிகப்பரிசி. ஆடி ஆவணி புட்டாசி மாதம் வர ரகங்கள், மருத்துவ குணம் நிறைந்த ரகங்கள், பருவங்கள்னு சொல்லிட்டேன். அடுத்து மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 2000 கிலோ வரும். ஆனால் பார்த்திங்கன்னா தோல் வந்து பார்த்திங்கன்னா தங்க கலரில் மாதிரி இருக்கும், அரிசி வெள்ளையாக இருக்கும். ஓரளவு சன்னமாகவும் இருக்காது, மோட்டாகவும் இருக்காது. ஒரு மீடியம் சைஸான அரிசி வெள்ளை அரிசி 150 நாள் வரக்கூடிய ரகம்தான் இந்த ரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிலே பல ரகங்கள் வந்து நமக்கு விவசாயம் தெரியாது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வெள்ளை அரிசியை விட்டுட்டு நிறைய விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்று கிச்சடி, ஆற்காடு கிச்சடி இந்த மாதிரி ரகத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசியில் பாரம்பரியம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கழுஞ்சம்பா, அப்புறம் புழுகு சம்பா, ஒட்டடையான், அப்புறம் காடை கழுத்தான், இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி போய் ரகங்கள், மகசூல் அதிகமாக தரக்கூடிய ரகங்கள், அதிக நாள் வரக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு ரகமும் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்குறேன். இதோட மகசூல் வந்து 2000 கிலோ சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு 30 கட்டு தான் வரும், கம்மியாக தான் வரும். மேட்டு பாத்தி நாற்று விடும்போது ஒரு ஏக்கரா குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போதுமான அளவுக்கு இது. ஆகையால் நீங்களும் இந்த வந்து ஒட்டடை அப்படிங்கிற ரகத்தை விதை வேணும்னா எஸ்பிஎஸ் நெல் ஆராய்ச்சி பண்ணையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஒட்டடை நெல் விதைகள் கிடைக்கும். நன்றி.